ஒரு தனி ஜாதியை போல, தனி ஒரு இனத்தை போல அவர்கள் தங்களுடைய ஜமாத்தினர்களை கொண்டு செல்கிறார்கள். அப்துல்லா உமரி அவர்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக மஸ்ஜித் முபாரக்கிலே தொழுகை நடத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கையில் இந்த பள்ளி வாயில் ஒரு 18 மாத காலம் இருந்தது. அதற்கு முன்னால் ஜலீல் மதனி அவர்கள் இருக்கும் பொழுதும் அப்துல்லா உமரி அவர்கள் தொழுகை நடத்திக் கொண்டிருந்தார். ஆர்டர் வந்த பிறகு, கோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்த பிறகு ஜலீல் மதனிக்கு பின்னால் நின்று அப்துல்லா உமரி அவர்களுக்கு பின்னால் நின்று தொழாமல் முற்றிலுமாக தொழுகையை புறக்கணித்து தொழுகைக்கு பெரிய அளவிலே இடையூறுகளை செய்து எல்லா நிலைகளிலும் இபாதத்துகளோடு இவர்கள் விளையாடுகிறார்கள் அன்பார்ந்த சோர்களே. ஆகவே டிஎன்டிஜேயினர்களினுடைய இப்படிப்பட்ட கேலி கூத்துகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜமாத்தினுடைய வளர்ச்சிக்கோ, அந்த ஜமாத்துடைய வளர்ச்சிக்கு உடலாலும் பொருளாலும் எந்த வகையில் நீங்கள் உதவி செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் வளர்ப்பது ஏகத்துவத்தை அல்ல, நீங்களே ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது அன்பார்ந்த சோர்களே. ஆகவே பள்ளியினுடைய கண்ணியம் தெரியாதவர்கள், இபாதத்தை அரசியலாக்கக்கூடியவர்கள், இபாதத்தை கேலி கூத்தாக்கக்கூடியவர்கள், இபாதத்து செய்வர்களுக்கு இடையூறு செய்யக்கூடியவர்கள், இபாதத்தை ஒரு பொடும்போக்காக நினைக்கக்கூடியவர்களை வளரவிடக்கூடாது. மார்க்க மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கக்கூடிய காரியம் அன்பார்ந்த சோர்களே. உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு மறுமொழியை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகைக்கு குறுக்கே ஒரு மனிதன் சென்றால் அவனை கையால் தடுங்கள், அவனை ஆயுதத்தால் கொண்டு கூட நீங்கள் தாக்குங்கள், கொலை செய்யுங்கள், காரணம் அவன் சைத்தான் என்று கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி நம் அனைவருக்கும் தெரியும் அன்பார்ந்த சோர்களே. ஜமாத்தோடு நடைபெறுகிற ஒரு தொழுகையில் அவர்கள் காட்டுகிற அந்த கூத்துக்கள், கும்மாளங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் பாருங்கள். தமிழகத்தின் பல பகுதிகளிலும் அவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். அன்பார்ந்த சோர்களே, இதுவரை கல்வெட்டு உடைக்கப்பட்ட சம்பவங்கள், பள்ளிவாதில்களே தொழுகைக்கு அவர்கள் எந்த அளவுக்கு இடையூறு செய்கிறார்கள் என்கிற விவரங்களை எல்லாம் இதுவரை நீங்கள் பார்த்தீர்கள். அன்பார்ந்த சோர்களே, இதுவரை நீங்கள் கண்ட காட்சிகள் எல்லாம் கல்வெட்டு உடைப்பு சம்பவங்கள், பள்ளிவாயிலே அடாவடி தொழுகையில் குறுக்கீடு செய்துள்ள அடாவடித்தனங்கள் என்கிற பொய் பிரச்சாரத்திற்கான பதில்கள் அனைத்தையும் இதுவரை நீங்கள் பார்த்து வந்தீர்கள். இப்பொழுது அண்ணன் பிஜே அவர்கள் வின் டிவியில் பேசும் பொழுது எங்களுடைய டிஎன்டிஜே ஜமாத்தினர்கள் அடாவடித்தனமான காரண காரியங்களிலே ஈடுபட மாட்டோம், அப்படிப்பட்ட ஜமாத் அல்ல எங்களது ஜமாத், அதற்குரிய தேவைகளும் எங்களுக்கு அல்ல, அப்படியெல்லாம் தேவை என்றால் எங்களுக்கு ஒரு நிமிடம் கூட எங்களுக்கு போதும் என்றெல்லாம் ஒரு மிரட்டல் துணியிலே தங்களுடைய ஜமாத் எந்த வகையான அடாவடித்தனமும் தமிழகத்திலே எங்குமே நிகழ்த்தியதில்லை என்ற அப்பாவி மக்களை நம்ப வைப்பதற்காக வேண்டி ஆற்றிய உரையினை இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி காரியத்தில் இறங்கி விட்டார்கள். அதனால இந்த ஜமாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு காலத்திலையும் அடாவடித்தனத்திலையும் வெளியூர்ல இருந்து வந்து 25 பேர் வந்து இறங்கி இருக்கிறாங்க. கடையநல்லூர் வந்து உங்களுக்கு தெரியும், தௌஹீத் மக்கள் எவ்வளவு பெரிய 4 பள்ளிவாசல் இருக்கிறது, அந்த அளவுக்கு வலுவான ஒரு ஊரு. அப்ப வேற மாதிரி காரியத்தில் இறங்குவாங்க, 5 நிமிஷம் போதும். இதுல குண்டர்களுக்கோ ஒரு அடிவடிக்கோ எதுக்குமே வேலை இல்லை. அன்பார்ந்த சோர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த வின் டிவி வீடியோ கிளிப்பில் பிஜே அவர்கள் என்ன சொல்லும் பொழுது, எங்களுடைய ஜமாத்தை பொறுத்தவரையில் அடாவடித்தனமான காரண காரியங்களில் ஈடுபடாது, அது நமக்கு தேவையும் இல்லை, அப்படி இறங்குவதாக இருந்தால் நமக்கு ஒரு 5 நிமிடம் கூட போதும் என்று சொல்லுகிற ஒரு மிரட்டல் துணியில் உள்ள வீடியோ கிளிப்பை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அன்பார்ந்த சோர்களே, இவர்களுடைய பேச்சுக்கும் இவருடைய செயல்பாடுகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை அடுத்து வரக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோ கிளிப்பில் நீங்கள் பார்க்க உள்ளீர்கள். சொல்லியாச்சு, அவங்க போடுறத வயலேட் பண்றாங்க. பதினெட்டு
எங்களுக்கு கூட டைம் வந்து என்ன டைம் மற்ற நேரம் என்ன டைம் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு 12:30 பள்ளி அடிக்கிறது ஞானம் இருக்கு. அவங்க வந்து அடுத்த 12:30 அவங்க டைம் 12:30 ஒண்ணு. ஆமா இவங்க முடிச்சுவாங்க. நாளைக்கு சொல்லியாச்சு. அவங்க கோர்ட்டாக வயலேட் பண்றாங்க. அதை நான் சொல்லுறது. அதனால நாங்க இப்ப விட்டு ஆணையம் கூட தான் இருக்காங்க. நான் இப்ப கால் சேர்த்து பேசுறேன். ஆணையம் கூட தான் இருக்காங்க. நான் நாலு பிரச்சனை தான் பார்க்கணும். அது அப்படி சொல்றது அப்படி பண்ணா கட்டி உங்களுக்குள்ள அவங்க சீக்கிரம் முடிச்சிருக்கோம். அவங்களுக்காக கண்டு போட்டோம். நம்ம போய் முடிச்ச போட்டு அவங்க போயிட்டு இருப்பினும் மஸ்ஜிதுல் முபாரக் பள்ளிவாசலை பொறுத்தவரையில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அத்துமீறி பள்ளிக்குள் நுழைந்து கல்வெட்டை உடைத்து, ஆயுதங்களோடு அத்துமீறி பள்ளிக்குள் நுழைந்து கல்வெட்டுகளை உடைத்து, அது தொடர்ந்து வழக்குகள் தொடரப்பட்டு பல எஃப்ஐஆர்கள் போடப்பட்டு இப்படி இருந்து கொண்டிருக்கிற இந்த ஆரம்ப காலகட்டத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக பள்ளியில இமாமாக பணிபுரிந்த மரியாதைக்குரிய மௌலவி அப்துல் காதிர் உமரி அவர்கள் தாக்கப்பட்டதும், அதைத் தொடர்ந்து பல்வேறு வகையான சமரச முயற்சிகள் காவல்துறை அதிகாரிகள், ஆர்டிஓ அலுவலகம், தாசில்தார் முன்னிலை என்று பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள், பல சமரச பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் எந்த சமரசமான பேச்சுவார்த்தைக்கும் அவர்கள் உடன்படாமல் கடந்த காலங்களிலே பள்ளியில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை அடாவடித்தனமாக சைஃபுல்லா ஹாஜாவுடைய தலைமையிலே அவர்கள் உண்டாக்கியதையும் இதெல்லாம் நின்று பார்த்துட்டு பாப்பா நீங்க போங்க. முதல்ல கண்ணாடி போட்டு கண்ணாடியில் பாடல போடல அதை என்ன அதை நம்மளே கேட்கிறேன். அது மஸ்ஜிதுல் முபாரக் பள்ளிவாயிலை பொறுத்தவரையில் நீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிவாயில் ஜேஏகீச் அமைப்புக்கு சொந்தமானது என்றும், இந்த பள்ளிவாயில் தொழுகிறவர்கள் ஜேஏகீச் அமைப்பின் பைலா சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பு மிக தெளிவாக கூறப்பட்டிருந்த போதிலும்,
நம்முடைய ஜமாத்தை பின்பற்றி தொழ அவர்கள் மறுத்ததோடு நம்முடைய ஜமாத்தில் தொழ வருகிற நபர்களுக்கெல்லாம் பல்வேறு வகையான இடையூறுகளை சைஃபுல்லா ஹாஜா தலைமையில் அவரும் அவருடைய அண்ணன் சேகனா அவர்களும் சேர்ந்து பல்வேறு வகையான இடையூறுகளை செய்து வந்த போதிலும் கூட நாம் மிகவும் சமாதானத்தையே நாம் கடைபிடித்து வந்தோம். இறுதியிலே அவர்கள் பள்ளிக்குள் இடமிருந்தும் வீதிகளிலே நின்று தொழுது மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு பரபரப்பை உண்டாக்கினார்கள். ஏதோ பள்ளிக்குள் தொழுவதற்கு அவர்கள் தடுக்கப்படுவதைப் போலவும் பள்ளிக்குள் தொழ இடமில்லாததைப் போலவும் வீதிகளிலே தொழுதார்கள்.